வணக்கம். 2025 பொறியியல் கலந்தாய்வுல முதற்கட்டமா சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இதுல ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்கள்லாம் கலந்துக்க போறாங்க. இதுல முதற்கட்டமா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடக்கிறதுல எவ்வளவு இடங்கள் ஒட்டுமொத்தமா இருக்குது, அதுல எந்தெந்த தேதியில இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஒருவேளை நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்காம போச்சுன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, பொறியியல் கலந்தாய்வுல முதற்கட்டமா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு நடக்க போகுது. இதில் அகாடமிக், ஒகேஷனல் எல்லாருமே வருவாங்க. அதே போல ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷனு, எக்ஸ் சர்வீஸ்மென்ல இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்ல இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மெனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்கள், இந்த மாணவர்களும் இதுக்குள்ள வருவாங்க. இப்போ எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த தேதியில சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு முதற்கட்டமாக அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஜூலை 7ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 7ஆம் தேதி நைட்டு 7 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதே போல் ஜூலை 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் ஜூலை 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி உங்களுக்கு அதே நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ப்ரிவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்ல இருக்கக்கூடிய மாணவர்களில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். இந்த மாணவர்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 7.5% இடஒதுக்கீடுல நடக்கக்கூடிய இந்த சிறப்பு ஒதுக்கீடு முடிஞ்சு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு நடக்குது. அதன்படி பார்க்க போனோம்னா அதில் ஜூலை 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இதில் அந்த 7.5ல இருந்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களும் இதில் கலந்துக்கலாம். அதுலேயும் சீட் எடுக்கலாம், இதுலையும் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அங்கேயும் சீட்டு கிடைக்கும், இங்கேயும் சீட்டு கிடைக்கும். இது பொது பிரிவினருக்கான சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு. ஜூலை 9 முதல் ஜூலை 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு ஜூலை 11ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டை ஜூலை 11ஆம் தேதி நைட்டு 7 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதி உங்களுக்கு காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக ப்ரிவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இதுதான் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதிகள். இந்த தேதிகளை மறந்துடாதீங்க. அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பேச போகிறது எவ்வளோ இடங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்குது. அதாவது மாணவர்களே, நீங்கள் எப்படியாவது சிறப்பு பிரிவினருக்கான இந்த இடஒதுக்கீடுலேயே இந்த கொடுக்கக்கூடிய இடங்களை ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே சீட்டை எடுக்க பாருங்கள். நான் பார்த்ததுலேயே ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்கள் இங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு அங்கே போகிறத விட இங்கேயே அவங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை அவங்க தேடிக்கிறது நல்லது. இதில் எப்படி சார், எப்படி சீட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்போர்ட்ஸு மார்க்கை வச்சு கொடுப்பாங்களா, அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குன்னு அங்கே ஒரு ரேங்க் வச்சுருக்கேன், ரேங்கை வச்சு கொடுப்பாங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்லாம் கேட்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே இங்கே கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. சிறப்பு பிரிவினருக்கான இந்த ஒதுக்கீட்லையும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கையில் நமக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு நம்மளுடைய சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, அதே போல் நம்மளுடைய ஏசிடி கேம்பஸு, அதுக்கப்புறம் இந்த சாப் கேம்பஸு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜில் மட்டும் 12 சீட்டு, வெறும் 12 சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 500 சீட்டில் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 12 சீட்டும் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் எய்டட் பிஎஸ்டி, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் அந்த காலேஜ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ், அதாவது 16 உறுப்பு கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்குல்ல, அதிலலாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தே 488 சீட்டு தான் இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாகவே ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஒட்டு மொத்தமாக வெறும் 500 சீட்டு தான் இருக்குது. இந்த 500 சீட்டில் 7.5% வேற போயிடும். 7.5% கொஞ்சம் சீட்டு போயிடும்.
500 சீட்டை வச்சு உங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் எங்களுக்கு எந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு சீட் இருக்குன்னு நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தேதி சொன்னல, அந்த தேதியில் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில், இப்போ எஸ்எஸ்என் காலேஜ்னா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த சீட் இருக்குன்னு போடுவாங்க. நீங்கள் வாட்டில் எல்லா சீட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எல்லா காலேஜ்லேயும் அப்படியே சீட்டு காமிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதனால் உங்கள் கம்யூனிட்டியில் இங்கே சீட் இருந்தால் தான் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே அது ஏதோ ஒரு கல்லூரியில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இங்கே போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய மாணவர்கள் அந்த காலேஜோட அந்த எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எப்படி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் எந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் எந்த லெவலுக்குலாம் அழைச்சிட்டு போகிறாங்கங்கிறதான் பார்த்துட்டு நீங்கள் சேர்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கவன சிதறல் வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா அவன் போய் அந்த அந்த காலேஜில் போயிட்டு அவனுடைய அந்த அதுலேயே நல்லா ட்ராவல் ஆகலான்னு பார்ப்பான். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஜாப்ஸ்லலாம். ஸோ அதனால் நீங்கள் மாணவர்கள் அந்த தேர்வு பண்ணக்கூடிய கல்லூரியில் அதுக்கு ஊக்குவிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் அந்த கல்லூரியை தேர்வு பண்ணலாம். அடுத்த கட்டமாக நம்ம சொல்ல போகிறது யார், அதாவது நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் மாணவர்கள். எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒட்டு மொத்தமாக 150 சீட் இருக்குது. இந்த 150 சீட்டுமே எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், அதாவது நமக்கு சிஇஜி, எம்ஐடி, அதுக்கப்புறம் ஏசிடி, அதுக்கப்புறம் சாப் கேம்பஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ்னா 16 உறுப்பு கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 16 உறுப்பு கல்லூரிகளில் ஒட்டு மொத்தமாக ஒரு 8 சீட் இருக்குது. அதே போல் இந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, 11 கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அந்த நம்மளுடைய பிஎஸ்டி, சிஐடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தியாகராஜர், இதிலலாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு ஒரு 34 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் எல்லா காலேஜ்லையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு 108 சீட் இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாகவே ஒரு 150 சீட்டு தான் இருக்குது. அதாவது முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாணவர்கள் இதில் வருவாங்க. ஸோ இதில் வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து சீட்டு கிடைச்சிருமானா, நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஒரு காலேஜில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சீட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டியாக இருந்தால் தான் நீங்கள் அதை சாய்ஸில் வைக்க முடியும். ஸோ அதனால் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. சரியா? இப்போ அடுத்த கட்டமாக யார், நம்மளோட டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள். நிறைய பேர் காது கேட்காம இருப்பாங்க, வாய் பேச முடியாமல் இருப்பாங்க, கண்ணு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குறைபாடுகளுடைய எந்த லெவலுக்கு அவங்களுக்கு குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடுகளின் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே டேபு அந்த ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கையில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா 5%, இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, 5% ஒரு கல்லூரியில் உங்களுக்குமே ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. 5% தான் ஒரு காலேஜில் டோட்டல் சீட்டில் 5% உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீட்டு இப்படி வரும். அது நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இப்போ மாணவர்கள், நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் லேபிளாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் தான் எந்த காலேஜில் எந்த கோர்ஸில் நமக்கு சீட் வச்சுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு முன்னாடியெல்லாம் இது வரைக்கும் நடந்த கலந்தாய்வில் முன்னாடியே ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நமக்கு வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற தேதியில் நீங்கள் அப்போவே உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வேண்டிய கோர்ஸு வேண்டிய காலேஜெலாம் நீங்கள் அப்போ வச்சுக்கலாம். அதே போல் ரொம்ப முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த இதிலையே சீட்டு எடுக்க பாருங்கள். ஒருவேளை இங்கே சீட்டு கிடைக்காம போய் நீங்கள் அங்கே போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம். ஏன்னா இதுலேயே ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒதுக்கீடு இருந்தாலும் இதில் மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒருவேளை சீட்டு எடுக்காமல் கூட பையன் என்ன பண்ணுவான்னா, இந்த சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, சீட்டே கிடைக்கல சார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டுன்னு நீங்கள் உங்களுக்கு எந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ரவுண்டில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். இங்கேயும் சீட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அங்கேயும் போய் கலந்துக்கலாம். ஆனால் இந்த சீட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட்டில் இந்த தேதிக்குள்ளே காலேஜ் சேரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொறுமையாக இந்த சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னாவே இதை நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்ட்லையும் கலந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுலேயே கலந்துக்காம கூட நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் போயிடலாம். எனக்கு வேணாம் சார், நான் சும்மா அப்ளை பண்ணேன், ரேங்க் வந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல, நான் வந்து டேரெக்டாக போகிறதுனாலும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த நேரத்தில் இதை வந்து எப்படியாவது தக்க வச்சுக்க பாருங்கள்.
நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எப்படி போட்டி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 2446 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ரேங்க் வந்திருக்கு. அதில் வந்து இந்த மார்க்கின் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மார்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1250 ஸ்போர்ட்ஸ் மார்க்குலேருந்து 5 மார்க் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய 500 சீட்டு தானே இருக்குது. அப்போ இதில் வரக்கூடிய மாணவர்களுக்கு பாதி பேருக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ போட்டி இருக்குன்னு. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வராங்களா, அதில் ஒரு 356 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கு ரேங்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 550 ஸ்போர்ட்ஸ் மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் போட்டியை பார்த்திங்கன்னா இருக்கிறதே 500 சீட்டு. அப்போ மாணவர்கள் எங்கே சீட்டு கிடைச்சாலும் எடுத்து தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம். அதனால மாணவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுலேயும் சீட் எடுத்துகிட்டு பிடிக்காமல் போச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரவுண்டில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஜென்ரல்னா 469 பேர் வந்திருக்காங்க. அதில் இந்த டேப் ரேங்க்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த குறைபாடுகளை பொறுத்து. அதில் 1வது ரேங்க்லேருந்து 469 ரேங்க் வரைக்கும் வெளியாயிருக்கு. 7.5 ரிசர்வேஷனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஒட்டு மொத்தமாக 128 பேர் இருக்காங்க. அதில் டேப் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1லேருந்து 128 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஒட்டு மொத்தமாகவே அவங்களுக்கு வந்து 5% தான். அதனால் வந்து இந்த மாணவர்களுக்கும் நீங்கள் போட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கட்டாயமாக மொத்தமாக வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் எப்படியாவது சீட்டை எடுக்கிறதுக்கு இதிலேயே பாருங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யார், நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன். இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக 1359 பேர் இருக்காங்க ஜென்ரலில். 7.5 வரக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 பேர் தான் இருக்கிறாங்க. இதில் எவ்வளோ சீட் இருக்குது, 150 சீட் இருக்குது. கண்டிப்பாக எப்படி போட்டி போட்டாலும் எப்படியாவது எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போவே சீட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ கட்டாயமாக எக்ஸ் சர்வீஸ் மாணவர்களும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒகேஷ்னலில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் வராங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒகேஷ்னலில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவ்வளோதான். இவங்களுக்குலாம் அசால்ட்டாக சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எப்படியாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே சீட்டு எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணுங்கிறது மட்டும் நினைங்க. ஒருவேளை சீட்டு கிடைச்சி உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் கலந்துக்கலாம். இருந்தாலும் இங்கேயே நமக்கு சீட்டு கிடைக்கலனா உங்களுக்கு தானே சிறப்பு ஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க. அப்போ இங்கேயே நீங்கள் எப்படியாவது நல்ல கல்லூரிகளை சூஸ் பண்ண பார்க்கணும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டயத்தில். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய் TDGs.